ரவீந்திரன்னா ஒரு நடிகனை உருவாக்குனது தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு தலைராக. கூடையில கருங்காடு கூந்தலில பூக்காடு. ஒரு தலைராக நினைக்காம ஒரு பெரிய ஹிட் ஆகி நான் திரும்பி மறுநாளை பார்க்கும்போது நான் ஒரு ஸ்டார். எங்க போனாலும் இந்த பிரச்சனை பண்றது, அது பண்றது, ஸ்ட்ரைக் பண்றது, அந்த மாதிரி இருக்கிறதுனால மது கேரக்டர் ரொம்ப ஈஸியா இருந்து. அப்கோர்ஸ் அந்த கேரக்டர் வந்து சங்கருக்கு தான் சூப்பர், நோ டவுட். அவர் நடிக்க வேண்டியது இல்லைங்க, அப்படியே வந்து இருந்தா போதுங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. கேரக்டர் வேற அந்த கேரக்டர். வாசமில்ல மலருது, அது ரொம்ப ஹிட் ஆன பாட்டு. ஆமா ஆமா. என்னோடது வந்து டமாட்டி மீட்டி மாட்டமா அரமன் மதன் டிக்கணும் இந்த மங்கையர் காளைகளே. அந்த ஸ்டேஜ் டான்ஸ் என்னோட இஷ்டத்துக்கு தான். நீங்க தனி இஷ்டத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு சொன்னா நீங்க விட்டுடுவீங்களா? ஜமாச்சிடுவேன். கரெக்டா? டிஆருக்கு நல்லா தெரியும், நாங்க ஒன்னா தானே நடக்கிறோம். ஸோ அவனுக்கு தெரியாது, அப்படி நல்லா பண்ணுவேன். நாங்க சென்னை பக்கமே வரலைங்க, ஃபுல் படத்து காலேஜ் வச்சே முடிச்சாச்சு. நான் அடுத்த படம் பார்த்தா தமிழ் சாரோட சகலகலா வல்லவன். இல்ல ராமலட்சுமணன் 40 feet கட் அவுட் இருக்கு, நானும் அவரும் இப்படி நிக்கிறது. அப்படி மம்முட்டி எல்லாம் பார்த்தா யாருடா இவன். ஆக்சுவலா சட்டமன்ற கதையை நான் பண்ண வேண்டிய படம் பாலவன சோழர். ஆக்சுவலா மை ரோல். எனக்கு மூளை இல்லைங்க, எனக்கு அப்போ டைம் சரியில்லை. ஐ மீன் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ் மக்கள் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க உங்களை. ஏன்னா வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வீடியோ இன்டர்வியூ நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். ஆல்மோஸ்ட் ஓகே. தமிழ்ல ஐ திங்க் 6.2 தான் லாஸ்டா நடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஒரு 20 years மேல ஆயிடுச்சு. எதனால தமிழ் சினிமால உங்களை பார்க்கவே முடியல? தமிழ் தான் எனக்கு வந்து வாழ்வு கொடுத்தது, மறக்க முடியாது. ரவீந்திரன்னா ஒரு நடிகனை உருவாக்குனது தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு தலை ராகம். அந்த ஒரு தலை ராகம் பார்த்து தான் எனக்கு மலையாள படம் கிடைச்சது. ஓகே, ஒரு மலையாள படம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஃபாசில் சார் படம். ஆமா, ஃபாசில் படம். அது சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளா வந்து நடிக்கிறது இல்லைன்னு தான், பட் சினிமாவில் தான் இருந்தேன். நான் சினிமாவோட அகாடமிக் விஷயத்துல வந்து தான் ஈடுபாடாக இருந்தாங்க. ஸோ ஃபிலிமை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுல, ஃபிலிமை கற்றுக் கொடுக்கறதுல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு. ஆமாம், எனக்கு ரொம்ப ஃபேண்டசி. இது நான் திரைப்பட கல்லூரியில் வந்தது அப்படிதான். தென் நடிக்க கிடைச்சது லக்கு. அடுத்த வாரிசு எல்லாம் பண்ணும்போது சேம் டைம் ரஜினி சாரும் ஸ்ரீவித்யாவோட 9th வாகினியில் வந்து ஷூட்டு. அதே டைமில் எனக்கு மலையாள படம் தொட்ட இடத்துல 8th floorல. ஓகே. ஸோ ஒரு ஷோட் இங்கே பண்ணி ஒரு ஷோட் அங்கே பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து எஸ்பி முத்துராமன் சார் ஆமாம், அந்த டைமில் வந்து. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஓகே, ஐ எக்ஸ்ப்ளோர்டு, ஐ என்ஜாய்டு. அஃப்கோர்ஸ் எனக்கு ஆக்சுவலாக வந்து எப்படி அஸ் அ ஃப்ரம் வெரி ஃப்ரெஷ், நான் இன்ஸ்டியூட்ல இருந்து நடித்த படம் ஒரு தலராக நினைக்காம ஒரு பெரிய ஹிட் ஆகி நான் திரும்பி மறுநாளை பார்க்கும்போது நான் ஒரு ஸ்டார். அண்ட் ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தேட். புரியுது உங்களுக்கு? சரி, நான் வந்து எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி அவ்வளவு தெரியாது. அடிப்படையில் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் இல்லையா நீங்க? ஸோ ஒரு தலை ராகம் படம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ராபர்ட்டோட கிளாஸ்மேட் ஆசிரியர், பட் வி வர் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் டெய்லி சாம்கோட ஆமா, அங்க வந்து ஈவினிங் டைம்ல நாங்க வந்து டீ சாப்பிடுவோம், சினிமா பற்றி பேசுவோம். சினிமா தான் நான் எங்களுக்கு உயிர் ஆக்சுவலா. ஸோ அந்த பீரியட்ல தான் வந்து எங்க இன்ஸ்டியூட்ல வந்து மாயாபுரத்தில் ஒரு பையன் வந்து லெதர் டெக்னாலஜியை படிக்க அருள்னு சொன்னேன். அவன் தான் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்தான்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஸ்டோரி இருக்குங்க, டி ராஜேந்திரன், மன்சூர், அவர் தான் அந்த ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு இருக்கு. ஸோ தே கேம் டு தம். ஸோ தே டிசைடட் டு டேக் தட் ஃபிலிம். இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக இருந்து தான் அது ரெடி பண்ணாங்க, டி ராஜேந்திரனோட ஸ்டோரி எல்லாம். ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்போ அதெல்லாம் வந்து இவங்க வந்து தான் வந்து பண்ணி கொடுத்தோம். ஆக்சுவலாக அப்பல் ராஜு தான் வந்து மியூசிக் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. இந்த ரோலு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு தெரியும்,
இது எனக்கு தான் கரெக்ட் சூட். அப்புறம் மற்றவங்களை தேடி நாங்க நடந்தோம் ஆச்சுல. ஓ ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல உங்களை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆமா, அது காரணம் நாங்க எங்க எடுத்தானே வந்தேன். அவங்களுக்கு தெரியுமே பார்த்த உடனே, ஆமா இது கரெக்ட், இவனுக்கு மது கேரக்டர் ஓகே, அவன் பண்ணட்டும், அவளுக்கு இது கரெக்ட் சூட் ஆச்சுல. ஏன்னா நான் அப்போவே இன்ஸ்டியூட்ல வந்து அந்த மாதிரி தான் கலாட்டா பண்ணி பைக்கில் ஆக்ரோபேட் பண்ணி அந்த மாதிரி எப்பவும் அந்த கேம்பஸுக்குள்ள வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி விஷயத்துல. ஆனா சங்கர் சார் பண்ணது ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர், அதனால அது நமக்கு செட் ஆகாது. சந்திரசேகர் கேரக்டரோட நீங்க பாருங்க ரொம்ப ஆக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கேரக்டர்ஸுக்காக வந்து ஆளை செலக்ட் பண்ணாங்க. அதுல எல்லாருமே நியூ ஃபேஸ் இதுல. ஆமா, அப்போ நீங்க எங்களை பார்த்தா நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கிற காலேஜ் சப்ஜெக்ட் நீங்க பாருங்க, எல்லாம் வந்து பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டுங்க தான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது ரிலீஸ்க்கு முன்னாடி. உங்களுக்கெல்லாம் அந்த கதை தெரியும். 6 மந்த்ஸாக வந்து அது வந்து படம் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து ஸ்பின் பண்ண முடியாமல் இருந்தது. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸு யங்ஸ்டர்ஸு அப்படியே படத்தை தூக்கிட்டாங்க, அப்படியே தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் ஆக்சுவலி இன்னும் நான் என்னோட கேரியர் ஆரம்பமானேன். சார் படம் ஆரம்பிச்சோடனே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே இருப்பீங்க. அதுக்கப்புறமா தான் சங்கர் சாரே ஒரு அந்த சீக்வன்ஸ்ல இல்ல, ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார், சந்திரசேகர் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு, என்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி வந்து அப்படிதான் படம் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்குமே. அது அப்படி தெனாவட்டா தான் இருந்தேன் நான் இன்ஸ்டியூட்ல படிக்கும் காலேஜ் போற மாதிரி தான் இருந்துச்சு அவங்களுக்கு. நான் நிறைய அதுதான் நான் சொன்னேன் ஆக்சுவலா வந்து நான் ஸ்கூல்லே 10 ஸ்கூல் மாறினாங்க 10ஆம் கிளாஸ் வர வரைக்கும். ஸோ எங்க போனாலும் இந்த பிரச்சனை பண்றது, அது பண்றது, ஸ்ட்ரைக் பண்றது அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மது கேரக்டர் ரொம்ப ஈஸியா இருந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து நீங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவீங்க. வந்து எல்லாருக்குமே ஆக்சுவலா நிறைய பேர் இந்த டிஸ்கோ ரவீந்திரன்னே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா உங்களை ஆனந்த் பாபு சாருக்குலாம் முன்னாடியே வந்து நீங்க நிறைய அந்த மாதிரி பண்ணி சின்ன வயசுல இருந்து டான்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுதான் வந்துட்டு இருந்தோம். எங்க பார்த்தாலும் நான் எழுந்திருக்கிறதே இந்த தாளம் கேட்டு கொட்டு கேட்டு தான். சின்ன வயசுல இருந்து நம்ம பாக்குறது, இதனால நம்ம என்ன பாக்குறது தான் நம்ம இமிட்டேட் பண்ணோம். ஆனா நீங்க எதுவும் கத்துக்கல, போய் முறைப்படி எல்லாம் கத்துக்கல எங்கேயுமே டான்ஸ்? அஃப்கோர்ஸ் நான் கொஞ்ச நாள் தான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் பட் இந்த வெஸ்டர்ன் மூவ்மெண்ட் எனக்கு கிடைக்கிறது காரணம் என்ன, நான் பூனாவில் தானே படித்தேன். அங்கே கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் பண்ணா தான் யூ வில் கெட் அ பேர். ஓகே, அதுக்காகவே அதனால வந்து எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ அங்கெல்லாம் போய் டான்ஸு. அப்போ டெய்லி வந்து என்னன்னா ஒரு புதுசாக ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணா உடனே நம்ம வந்து அடுத்த வட்டி அது கொண்டு வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுடுவோம். வேறொரு டான்ஸ் செக்ஷன்ல போய் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். புரியுதா? ஸோ எவ்ரி டைம் இன்னும் இந்த டேப் டான்ஸ் இருக்கிற நமக்கு டேப் பண்ணி அடுத்த ஆளை பார்ட்னர் எடுக்கலாம். ஸோ வென் யூர் ஸ்டூடெண்ட் இன்னும் இட்ஸ் த்ரில்லிங் ஆக்சுவலி. ஸோ எல்லாத்துக்கும் முட்டில் வீழுறது, அதில் வீழுறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த டேங்கோ எல்லாம் பண்ணி டக்குன்னு வருது. அந்த டைமில் தான் நான் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ. உருதராகன் டைமில் பார்த்தேன்னா கொஞ்சம் இடம் அந்த ஸ்டேஜ் டான்ஸு என்னோட இஷ்டத்துக்கு தான். ஏன்னா அந்த வெரி ஃபர்ஸ்ட் சாங் அந்த படத்துல அந்த மன்மதன் சொல்லிட்டு ஆரம்பிக்கும் எல்லாம் அது என்னோட பேர்ல, அதுதான் ஃபியூஷன் மாதிரி நீங்க இஷ்டத்துக்கு, அதாவது மூமெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு, ஒரே ஸ்டைல்ல இருக்காது அந்த கோரியோகிராஃபி. அது ஆனா சில மூமெண்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு பண்ணாங்க அந்த பரதநாட்டியம். நீங்க ஓன் டான்ஸ் தான் நீங்க அது ஃப்ரீ ஸ்டைல், நான் அங்க இருந்து அதுதானே வந்தேன். ஸோ அது இஷ்டத்துக்கு எங்கிட்ட என்ன பண்ணேன்னா, டேய் ரோபர்ட் கிட்ட சொன்னா நீ உன் இஷ்டத்துக்கு ஆடு, புரியுதா, நாங்க மியூசிக் இதுதான் மியூசிக் சொல்லிட்டேன். ஓகே, ஏன்னா அந்த கேரக்டர் அப்படித்தான். ஆமா, அதனால வந்து அங்க வந்து ஒரு கோரியோகிராஃப்டு டான்ஸ் ஆடணும்னு கிடையாது. ஓகே, ஸ்டூடெண்ட் ஸ்டேஜில் ஆடின டான்ஸு. ஓகே, ஸோ அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கோரியோகிராஃப்டு பண்ணலாம். ஸோ அதை ரெண்டு நான் மிக்ஸ் பண்ணோம். ஸோ அதனால என்னோட பாடியெல்லாம் அப்படி வந்து நிறைய ஆச்சுல வந்து. ஸோ ஏன்னா அது எனக்கு ப்ராக்டிஸு ரொம்ப வருஷமா. நான் வந்து அந்த வருஷத்துல வந்து இன்ஸ்டியூட்ல படிக்கலைன்னா அதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் வந்து இன்ஸ்டியூட்ல படித்தேன்னு வச்சுக்கோ, இந்த படம் எனக்கு கிடைச்சிருக்காது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு நிமித்தம் இருக்குங்க.
ஐ பிலீவ் இன் காட். ஓகே. ஃபர்ஸ்ட் சாங் நீங்க சொல்றீங்களே ஃபியூஷன், அதாவது நீங்க உங்களோட ஓன் ஸ்டைல்னு அந்த படத்துல ஒரு ஃபோக் சாங் ஒன்று வரும், கூடையில கருவாடு. அதுல எல்லாருமே ஆடுவாங்க, உங்களோட அந்த கேங்கே ஆடுவாங்க, சந்திரசேகர் சார், தியாகு சார் எல்லாருமே ஆடுவாங்க. அந்த சாங் மெமரி ஞாபகம் இருக்கா? அது ரொம்ப கலாட்டா சாங்கா இருக்கும். ஆமா, எல்லாத்துலயும் வந்து பேசிக் என்னன்னா நிறைய ஃப்ரீடம் கிடைச்சது. ராபர்ட் என்னோட டீச்சர்ன்றதுனால அப்புறம் அவங்களுக்கு என்ன நல்லாவே நான் படிக்கிற காலத்துல இருந்து தெரியும் நான் எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவேன்னு. ஸோ ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு வந்து அப்படியே தெனாவட்ட இருக்கிறது, ரொம்ப அப்படியே வந்து பண்றது. ஸோ அந்த மாதிரி வந்து இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ ஆக்சுவலி டு ஆக்ட். அண்ட் அதுல நீங்க ரூபா மேம் வந்து ரொம்ப கலாட்டா பண்ணிட்டே இருப்பீங்க. இன்ஃபேக்ட் நிக்னேம் வச்சு கூப்பிடுவீங்க, இந்த காலேஜ் கண்ணிக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு. அது என்னன்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் என்ன அவனோட உள்ள இருக்கிற வந்து ஒரு விஷயம் தானே. வை பீப்புள் லைக் மீ, நீங்க அது யோசிச்சிருக்கீங்களா? இன் எவ்ரிபடிஸ் மைண்ட் மை கேரக்டர் இஸ் தேர். தே வாண்ட் டு பி லைக் மீ, மை கேரக்டர், நாட் மீ, மை கேரக்டர். ஸோ தே என்ஜாய்ட். அவங்க மனசுல ரிலேட் பண்ணிக்கிட்டான் படம் பார்க்கும்போது. என்னோட எல்லா கேரக்டர்ஸும் நான் அந்த மாதிரி தான் கொண்டு வரேன், ரிலேட் பண்ண வச்சிடும். நான் ஒரு தடவை பண்ணும்போது எங்க கேம்பஸ்ல இந்த மாதிரி ஒரு பையன் இருக்காங்க, எங்க கேம்பஸ்ல இந்த மாதிரி இருக்காங்க. இது எவ்ரி மைண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்காக நம்மளை வந்து நம்மளாலே அது பண்ண முடியுமான்னு பயந்து தான் பண்ணாம இருக்கேன் தவிர வந்து எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர். அமெரைட்டி உங்களுக்கு நீங்க வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைச்சு நீங்க தனி இஷ்டத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு சொன்னா நீங்க விட்டுடுவீங்களா? விட்டுடுவீங்களா? கரெக்டா? அந்த கேங் வந்து இப்ப நீங்க எல்லாரும் நியூ ஃபேஸ். சந்திரசேகர் சார் ஆகட்டும், தியாகு சார் ஆகட்டும், சங்கர் சார் எல்லாருமே புதுசு. ரூபா மேம், உஷா மேம் நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே அந்த ஃப்ரெஷ் ஃபேஸஸ் தான் அந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிளேவர்னே சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாவே தெரிஞ்சாங்க எல்லாருமே படம் பார்க்கும்போது. இந்த இவங்களோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்துச்சு ஷூட் அப்ப உங்களுக்கு? எல்லாருக்கும் நல்லா இருக்கும், எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பேன். நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு என்ன, நான் ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப், ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மை லைஃப். ஐ டோன்ட் புட் எவ்ரிதிங் இன் வெரி டிஃபிகல்ட் பொசிஷன். யாரோட நீங்க ரொம்ப க்ளோஸா இருந்தீங்க அந்த கேங்ல? நீங்க எல்லார்கிட்ட சங்கர் நானும் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தோம். சங்கர் சார் அவர் மலையாளத்திலயுமே அவரும் இல்ல, நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தோம். அவரு நான் தங்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து வருவான். அங்கேதான் ஸ்ரீநாத் தங்கிட்டு இருந்தோம், ஆக்டர் ஸ்ரீநாத். நானும் ஸ்ரீநாதும் ஃப்ரெண்டு. நாங்கள் ஒரே பில்டிங்கில் தங்கிட்டு இருந்தோம் அந்த டைமில், இந்த உலகராகம் பண்ண டைமில். ஸோ சங்கர், நான், ஸ்ரீநாத் ஒன்றா தான் நடந்துட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் வந்து டி ராஜேந்திரனுக்கு ஸ்ரீநாத் நடிக்கணும்னு ஆசை, ராபர்ட் ராஜேந்திரனுக்கு சங்கர் நடிக்கணும்னு ஆசை. அப்புறம் சங்கருக்கு வந்து அந்த லக் கிடைச்சது. அதனால டி ராஜேந்திரன் நெக்ஸ்ட் படத்துல வந்து டி ராஜேந்திரன் டைரக்ட் பண்ண படத்துல வந்து ஸ்ரீநாதை ஹீரோ ஆகிட்டார். ஓகே, நாங்க 3 பேரும் ஒன்னா தான் நடந்தோம். ஓகே ஓகே ஓகே, அவங்க 2 பேர்ல யாரு பண்ணணும் தான் அந்த பிரச்சனை இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் அந்த கேரக்டர் வந்து சங்கருக்கு தான் சூட்டபிள், நோ டவுட், நோ டவுட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப அப்பாவியா அப்படியே அவரு நடிக்க வேண்டியது இல்லைங்க, அப்படியே வந்து நின்றா போதுங்க, அந்த மாதிரி இருந்தாங்க கேரக்டர். அந்த கேரக்டர் அதனால உங்களுக்கு எல்லா சாங்ஸுமே இப்போ வரைக்குமே ஹிட் சார். அதுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு உங்க சாங்ஸ் தவிர ஃபேவரட் எது அந்த ஆல்பம்ல? வாசமில்ல மலருது, அது ரொம்ப ஹிட் ஆன பாட்டு. ஆமா ஆமா ஆமா. என்னோடது வந்து டமாட்டி மீட்டி மாட்டமா போயிட்டு அந்த படம் வந்து இப்ப காலேஜ்லயே ஃபுல்லா ஷூட் பண்ணிருப்பாரு. நான் டிஆர் சார் படிச்ச காலேஜ்லயே ஷூட் பண்ணாருன்னு சொல்லியிருக்காங்க, மாயாவரம்ல போயிட்டு. அண்ட் ட்ரெயின் சீக்வன்ஸ் நிறைய படத்துல வரும், அதுவுமே ரியல் ட்ரெயின்ஸ்லயே வச்சு எடுத்து. ட்ரெயினர் வந்து 2க்கு எடுத்தாங்க, அங்க ஏதோ இது பண்ணி வந்து அந்த டைம்ல கிடைக்கும், ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அங்க சின்ன பாசஞ்சர் ட்ரெயின் இருக்குல்ல, ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. ட்ரெயின் வந்து அந்த லோக்கலில் வந்து ஓடுற ட்ரெயின் ஆக்சுவலாக. ஸோ தஞ்சாவூர் டு மாயவரம் அந்த லைன். ஸோ மாயபுரத்தில் பக்கத்தில் ஊரில் இருந்து அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஒன்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஆக்சுவல் ட்ரெயினில் இப்போ செட்டில் தான் எப்பவுமே யூஸ்வலாக இந்த ட்ரெயின் செட்டில் இருக்கும், அது வந்து ஆக்சுவலாகவே எடுத்து கட்டுப்படி ஆகாதுங்க. அப்போ செட்டெல்லாம் போகிறதுக்கு நாங்கள் சென்னை பக்கமே வரலைங்க, ஃபுல் படுத்து காலேஜ் வச்சே முடிச்சாச்சு. காலேஜ் வச்சு அந்த இடத்துலயே வந்து முடிச்சுட்டாங்க. அவங்க ஊருங்க, அவங்களுக்கு எல்லா விஷயம் இருக்காங்க. கேட்டரிங் ஆளுங்களை வந்து அவங்களுக்கு சாப்பாடை போட்டு எங்களை வந்து ஒரு லாட்ஜில் தங்க வச்சு
அங்கேயே வந்து எல்லாத்தையும் முடிச்சு. அது வந்து ரொம்ப சின்ன படங்க. இந்த மாதிரி பழைய வந்து பிரம்மாண்டமா ஒரு ஃபிலிம் எடுக்கிறதுக்கு இல்ல. ஏதோ ஒரு சின்ன படம் எடுத்தோம். ஆனா ஆனா அது பிரம்மாண்டமான படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு இல்ல? நம்ம வந்து சின்ன படம் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா போகும் நல்லா நினைச்சு பரவாயில்லாம வந்து பட் எவ்ரிபடிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் நாட் ட்ரெமெண்டஸ். எல்லாரும் அவனோட ரோடு நல்லா பண்ண. இப்போ சந்திரசேகர் ரோடு விட ரொம்ப சூப்பர்பா ஒரு ஆக்ட் ஆமா. பண்ணாங்க ஆக்சுவலா வந்து. அந்த படத்துக்கு அப்புறமா நீங்க சொன்ன இப்ப நம்ம குறிப்பிட்டிருக்க எல்லாருமே ஒரு பெரிய growth இருந்துச்சு எல்லாருக்குமே கெரியர்ல. சூப்பர் டூப்பர் ஆயிப்போச்சு எல்லாருமே. அதுதான் நான் அடுத்த படம் பார்த்தா கமல் சாரோட சகலகலா வல்லவன். அல்ல இல்ல ராமலட்சுமணன் ராம் லக்ஷ்மணுக்கு அப்புறம் சகல correct, ஆமா. 40 ஃபீட் கட் அவுட் இருக்கு. நானும் அவரும் இப்படி நிக்கிறது. அவரு மம்முட்டி எல்லாம் பார்த்தா அப்ப மம்முட்டி மம்முட்டி, okay. அவர் எழுதியிருக்காரு. யாருடா இவன் ஒரு மலையாள பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி நான் எல்லா ஒரு கடவுள் புண்ணியத்தில் வந்து வர வரைக்கும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் இப்போ கூட நான் படம் பண்ணிட்டு இருக்கோம், ஹிட் ஆகிட்டு இருக்கோம். அண்டு இப்போ கூட வந்து ஐ வாஸ் ஏபிள் டு என்டர்டெயின் இந்த ஜென்சி ஜென் ஆல்ஃபா கேரக்டர்ஸு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. டெஃபினெட்லி ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ ரைட் ரோல் இன் தமிழ். அதுதான் நான் 6.2க்கு அப்புறம் ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அது என்கிட்ட வந்து சந்திரசேகர் சார் தான் சொன்னாங்க, விஜயோட அப்பா. அவரோட ஃபர்ஸ்ட் படம் நான் தான் ஹீரோ. ஸோ நான் இந்த 6.2 இதையும் பேசிக்கிறது சொல்றீங்களா? நான் ஃபர்ஸ்ட் இந்த படம் முடிச்சு அப்புறம் ஐ வென்ட் அண்ட் மீட்டிங் இந்த கல்யாண மண்டபத்தில். நான் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி வந்து சோபா மஹால்ல சொல்றீங்களா? சோபா மஹால்ல நான் போய் அவர் அவங்க இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ ஐ மெட்டி. என்னவா எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் இப்போ ஒரு படம் பண்ணி நான் திரும்பி ஊருக்கு போகிறோம், நான் அதுக்காக வந்து அப்போ நீ ஏன் சொல்லலை அப்போ என்கிட்ட கேட்டேன். அவர் அப்போ சொன்னேன், வை டிட் யூ ஆக்சுவலி அந்த மாதிரி அது வாஸ் நாட் மை ரீஎன்ட்ரி ஃபிலிம். புரியுதா? தட் வாஸ் நாட் ஐ ஷுட் ஹவ் கம் இன் வெரி டிஃப்ரெண்ட் ரோல் லைக் இடுக்கி கோல் மாதிரி வந்திருக்கணும், வேர் ஐ கேன் பெர்ஃபார்ம். தென் ஐ தாட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் மை என்னோட டைம் ஆகலை. இப்போ வந்து நம்ம பண்ணும்போதேக்கும் அப்படி இருக்கணும் ஆக்சுவலாக வந்து நச்சுன்னு இருக்கணும். இல்லை நம்ம பண்ணாமே இருக்கலாம். ரொம்ப ஹாப்பியாக வந்து ஓகே பழைய படங்கள் இருக்காங்கல்ல, அது போதுங்க. நான் இப்போ வந்து நிறைய பண்ணதுக்கு நிறைய வேலைகள் இருக்காங்கல்ல, அந்த விஷயத்த நான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் சாதனைகள் பண்ணிகிட்டே இருக்கலாம்ல. நடிக்கிறதுல மட்டும்தான் சாதனை பண்ணணும்னு எல்லாம் கிடையாதுல்ல. எனக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து நான் நடிக்கிறத வந்து ஐ எம் அன் என்டர்டெய்னர். ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ வெரி பிக் ஆக்டர். ஐ வாண்ட் டு பி அன் என்டர்டெய்னர். ஐ என்டர்டெயின் பீப்புள். ஸோ என்னோட படம் பார்க்கும்போது என்னோட ரோலோட நான் வந்து அவங்களை என்டர்டெயின் பண்ணணும். தட் இஸ் மை பாயிண்ட். எஸ்எஸ்சி சார் சொல்றீங்களா சார்? நீங்க இப்ப அப்ப அவரோட படங்கள் நீங்க நடிச்சிருக்கீங்க. விஜய் சார் அப்ப நீங்க சின்ன படமா பாத்துருக்கீங்க, செட்டுக்கு வந்திருக்கிறாரா? இல்ல சின்ன வயசு நான் வீட்டுல போயிருக்கேன். அவங்க வீட்டுக்கு போய் பாத்துருக்கீங்க. ஆக்சுவலா சட்டமன்ற நான் பண்ண வேண்டிய படம். ஓ, ரொம்ப நாள் அவர் எனக்காக வெயிட் பண்ணாங்க. என்னோட தப்பு. ஐ மிஸ் தட் ரோல் ஆக்சுவலி. விஜயகாந்த் சார் முன்னாடி நீங்க தான் பண்றதா இருந்துச்சு. நான் தான் என்னத்தான் அவர் மனசுல வச்சுட்டு இருந்தாங்க. ஆமா, அது அத்தனை லாங்குவேஜ்ல ரீமேக் ஆச்சு அந்த படம். ரஜினி சார் போய் பண்ணாங்க. எனக்கு மூளை இல்லைங்க அப்படி. எனக்கு அப்போ டைம் சரியில்லை. ஐ மீன் ஐ குட் நாட் டேக் இட் ஆக்சுவலி. ஜஸ்ட் சம்திங் தே வர் வெயிட்டிங் ஃபார் மீ ஃபார் சோ மெனி டேஸ். அவ்வளவு பிஸியா நீங்க படங்கள் பண்ணிட்டு எனக்கு இண்டஸ்ட்ரி அவ்வளவு தெரியாது, இந்த ஜட்ஜ் பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் 101 பண்ணேன் ஆக்சுவலா. ஓகே. வில்லனா பண்ணேன். டிஆர் சாரோட அந்த வசந்த அழைப்புகள் அந்த படத்துல இமீடியட்டா அடுத்த ஃபிலிம்ல நீங்க இருந்தீங்க நீங்க இல்லையா? இந்த படம் நான் பண்ண வேண்டியது அப்போ அதுதான் ராஜீவ் பண்ணாங்க. சில ராஜீவ் வந்து ஆக்சுவலாக என்னோட அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் ராகெல்லாம் டப்பிங். இப்போ தான் நான் பேச ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ரயில் பயணங்களில் சொல்கிறீங்களா நீங்கள்? அப்போ அவர் நிறைய வாட்டி குருமூர்த்தி அவர் தான் ப்ரொடியூசர் நினைக்கிறேன். அவர் நிறைய வாட்டி சாங் எல்லாம் போட்டு காட்டி என்னோட நீ நடிக்க சொல்ல. அப்போ நான் ஆக்சுவலாக வசந்த அழைப்புகளுக்கு முன்னாடி ஜேபிஆர் படம் வந்து பண்ண வேண்டியது ராபர்ட் ராஷர். பட் நாங்கள் டீமாக போனதுனாலே எங்கள் படம் ஆரம்பிச்சு. ஓகே. ஆனால் ராபர்ட் ராஷனுக்கு ஜேபிஆர் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் ராஜீவ் போய் நடித்தோம். ஓகே.
பாலவனச்சோலை. அதெல்லாம் ஆக்சுவலாக மை ரோல். நான் ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான். ஸோ சேம் ரோல் வந்து ராஜீவ் வாஸ் டூயிங் இட். அண்ட் அது அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இட்ஸ் நாட் concern to me, but this role, of course, the producer wanted me. He was after me for so many days, but I told him, it looks old if I do that role. உங்களுக்கு அதே மாதிரி வாய்ஸ் அந்த இனிஷியல் டேஸ்ல நீங்க ஃப்ரம் கேரளா அப்படின்னா தமிழ் உங்களுக்கு அவ்வளவு ஃப்ளூயண்டா அப்ப வந்து? எனக்கு டப்பிங் ரொம்ப பிரச்சனை இருந்தது. ஓகே. எனக்கு டப்பிங் வந்து நான் கேஷுவலாக அப்படி பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ டப்பிங் இஸ் அன் ஆர்ட். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் அது முதல்ல பண்ணிடுதுக்கடா. நான் என்னன்னா அவ்வளவு சீரியஸாக எடுக்கலைங்க. அதான் கரெக்ட். அது உண்மையிலே நான் சொல்கிறேன். ஏதோ இன்ஸ்டியூட்டில் படித்தோம், நடித்தோம், அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஐ லைக் சினிமா, ஐ லவ் சினிமா. வாட்சிங் சினிமா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ. டிஸ்கஸிங் சினிமா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த டப்பிங்கை வந்து நான் கேர்ஃபுல்லாக பார்க்கல. ஏன்னா இப்ப ராஜீவ் சார் கொடுத்திருக்காரு, டெல்லி கணேஷ் சார் கொடுத்திருக்காரு, எனக்கு நிறைய பேர் வைகை மகேந்திரன் சார் கொடுத்திருக்காரு, ராம் லக்ஷ்மண் படத்துல. நான் ஆக்சுவலா நடிச்சதுக்கு அப்புறம் செட்டுக்கு அப்புறம் போக மாட்டோம். நான் நடிச்சதுக்கு இப்ப கூட நடிச்சதுக்கு அப்புறம் நான் போய் மானிட்டர் பார்க்க மாட்டோம். ஓகே. நான் பாக்குறது இல்ல, அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். இதுல என்னன்னா நான் நிறைய இந்த இடையில கடையில சில மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். பட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து பிசி ரெட்டி படம். ஆக்சுவலாக உடதலாத்துக்கு முன்னாடி நான் பண்ண படம் ஒரு தெலுங்கு தமிழ். சரத் பாபு ப்ரொடியூஸ் பண்ண படம், தெலுங்கு படம், பிசி ரெட்டியோட. ஸோ அதில் எனக்கு தெலுங்கே தெரியாதுங்க. நான் 1 2 3 பேசி தான் வந்து அதில் நடிச்சு வச்சேன். எட்ட மக்கள் 1 2 3 4 கதை அடிக்க டைமிங் தான் நான் பார்ப்பேன். வேற எதுவுமே நான் பார்க்கறது இல்லை. ஸோ அந்த டப்பிங் பீரியட்ல வந்து ரமாபிரபாவோட தம்பி அவரு தான் ராஜீவுக்கு ஃப்ரெண்டு. ராஜீவ் அப்போ வந்து டாச் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவனை பிடிச்சி அவனை நடிக்க ஆசை இருக்கு. ஸோ டப்பிங் வந்து கரெக்டாக வந்து உங்கள் வாய்ஸுக்கு உங்கள் பெர்ஃபார்மன்ஸுக்கு இவன் வாய்ஸு சூட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைமு பிசி ரெட்டி படத்தில் வந்து இவன் டப்பிங் பண்ண வந்தான். ஸோ ஐ வாஸ் ஸ்டாண்டிங் வித் இட். ஸோ ஐ டோல்ட் ஹிம் மை டைமிங். நான் வந்து இந்த மாதிரி நான் இப்படி பண்ணுவேன். அதுக்கப்புறம் அப்படி நல்லா பண்ணுவேன். நீ அந்த சவுண்டுக்கு கரெக்டாக அந்த மூமெண்ட்டுக்கு தான் நீ சவுண்ட் போடணும் அப்படின்னு சொல்லி ஹி வாஸ் ட்ரெயின்ட் இன் மை என்னோட டப்பிங் பிசி ரெட்டி. ஸோ உறுதலாத்துக்கு ஐ ரெக்கமெண்டட் இட். ஐ டோல்ட் ஹீ வில் டப் மை திங், டோன்ட் கிவ் டு எனிபடி எல்ஸ். ஸோ அப்படி அவரு ராபர்ட்டோட ஃப்ரெண்ட் ஆயிட்டு. ஸோ அதனால பாலவனச்சோலை அவருக்கு கிடைச்சது. டிஆர் என்னோட ஃப்ரெண்டாக இருந்தது. நான் தான் வசந்த இப்போ நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்த படம் வரும்போதைக்கும் என்ன போடுறதுக்காக இருந்தாச்சுல வந்து நாங்கள் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா என்னோட ஸ்டைலு அது இது எல்லாமே டிஆருக்கு நல்லா தெரியும். நாங்கள் ஒன்றா தானே நடக்கிறோம். ஸோ அவனுக்கு தெரியும் அந்த மாதிரி அப்படி பண்ணி வச்சா என்னடா அப்படி தெனாவிட்டு அப்படி போ. ஸோ இந்த இதை வந்து அந்த பீரியடில் வந்து ஸோ ஹி ஹாஸ் டு டூ இட். அதுக்கப்புறம் நானும் ராஜீவும் தேவர் ஃபிலிம்ஸில் ஒன்று பண்ணிட்டாங்க. புரியுதா? ஸோ everything is actually, it's your destiny. You follow your destiny. That's all. I believe in that, in fact. கமல் சாரோட எப்படி இருந்துச்சு? அவரை நீங்க நடிக்க வந்து ஒரு ஒன் இயர்ல இந்த படம் நீங்க இமிடியேட்டா பண்ணிட்டீங்க ராம் லக்ஷ்மணன். கமல் சாரோட நடிச்சது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சரி, நாங்கள் வந்து இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. எங்களுக்கு அப்போ அந்த மாதிரி ஒன்றும் இந்த ஸ்டார் இண்டஸ்ட்ரி அது இதோட எங்கள் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யார்? பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா, இவங்கள 2 பேரும் தவிர எங்களுக்கு அப்புறம் ஆபாவனம் வந்த டைமில் தான் இண்டஸ்ட்ரி சினிமாவை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வி ஆர் ஆல் ஃப்ரெஷ் ஆக்சுவலி. இந்த நான் வந்து எனக்கு தமிழ் ஃபிலிம் என்ன தெரியும்னா, நான் எம்ஜிஆர் ஃபேன் சின்ன வயசுல இருந்து. இங்கே இருந்ததுலேருந்து நாங்கள் எம்ஜிஆர் ஃபேன். ஓகே, நாங்கள் 2 குரூப் இருக்கு, சிவாஜி ஃபேன் அண்ட் எம்ஜிஆர் ஃபேன். ஓகே, நான் எம்ஜிஆர் ஃபேன். அப்போ எம்ஜிஆர் படங்க மட்டும் தான் பார்ப்போம். இன்ஸ்டியூட்ல உங்களோட சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட படிச்சவங்க? நிறைய பேர் இருக்காங்க. ராபர்ட் ராஜர்ல இருந்து, ருத்ரையால இருந்து, ஆமா எல்லாருக்கிட்ட நான் ஃப்ரெண்டா இருந்தோம். என்னோட சீனியர்ஸ் ஃபுல்லா எங்கிட்ட வந்து இந்த வெஹிக்கிள் இருந்ததுனால ஐ மெட் ஆல்மோஸ்ட் ஆல் த சீனியர்ஸ். உங்க கூட படிச்சவங்க யாரு இப்ப இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கல்ல? பிசி சாரா,
பி ஸ்ரீராம் சார் உங்களோட செட். ஆமா லாலு லாலு இப்போ இல்லை, பிசி ஸ்ரீராம் மட்டும் தான். விஸ்வநாத், ஓகே. தங்கமகன் எல்லாம் அவன் தான் கேமராமேனாக இருந்தான். விஸ்வநாத். ஜூனியர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க உங்களோட? ஜூனியர் நிறைய பேருங்க. சுஹாசினி சார், நாசரு, மற்ற இவர் ராஜ்குமார் சார் சன்னு. ஓகே. சிவராஜ்குமார் சார் வந்து. ஆமாம், அவர்லாம் ஜஸ்ட் ஜூனியரு. அவர் என்டிஆர் சன், அவர் என்னோட சீனியர். மோகன் கிருஷ்ணா, மோகன் கிருஷ்ணா என்னோட சீனியர். ரகுவரன் சாருமே அந்த டைம்ல என்னோட ஜூனியரு. நிறைய பேர்